கொடுக்கணும்? இந்த ஆவணி அமாவாசையில என்ன மாதிரி வழிபாடு பண்ணணுமா? இப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குளக்கரையிலயோ அல்லது குளம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு ட்ரம்ல தண்ணி வச்சு கூட சிலர் வந்து ஐயருங்கள் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு திடீர் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? நம்ம அந்த அமாவாசை தினத்தன்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வகை சாப்பாடு அதுதான் அவங்களுக்கு ஒரு வருஷம் சாப்பாடு. அது அவ்வளவு தூரம் அவங்க கடந்து போகணும். அந்த கடந்து போகும்போது நம்ம அவங்களுக்காக ஒரு விரதம் இருந்து சாபம் இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக்னு சொல்ற ஒரு சம்பவம் நிகழும். அந்த முன்னோர்கள் வழிபாடு சுத்தமா இல்லைன்னா கண்டிப்பா பாதிக்கு வீட்டில் எனி டைம் பிரச்சனை, நிம்மதியே இல்லாதது. சில பேர்லாம் பூர்வீகத்துல இருக்கவே முடியாது. ஸோ இந்த ஆவணி அமாவாசையில் நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா அதாவது நேரம் காலம் ஏதாவது இருக்காமா? நேரம் கண்டிப்பா இருக்கு. திடீர் தர்ப்பணம் கொடுப்போம் இல்லையா, ஆமா, அது காலை நேரத்துல தான் போய் பண்ணணும். ஒரு சிலர் மத்தியான நேரத்திலும் ஈவினிங் நேரத்துலாம் ஒரு சிலர் பண்றாங்க. அந்த நேரம் பண்றது உகந்ததே கிடையாது. மேம் இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அமாவாசை வழிபாடு மேம். ஸோ இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது அப்படின்வாங்க. ஸோ நிறைய பேர்னால கொடுக்க முடியாம கூட போயிருக்கலாம். ஸோ இந்த ஆவணி மாசத்துல அந்த தர்ப்பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எந்த மாதிரியான முறையில கொடுக்கணும்? இந்த ஆவணி அமாவாசையில என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் மேம்? முதல்ல வந்து இந்த ஆவணி அமாவாசை என்னைக்கு வருதுன்னா தமிழ் மாதத்துக்கு ஆவணி 26ஆம் தேதி வருது. ஆங்கில மாதத்துக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி வருது. முதல்ல இவங்க என்ன மாதிரி விளையாடணும்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குளக்கரையிலயோ அல்லது குளம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு ட்ரம்ல தண்ணி வச்சு கூட சிலர் வந்து ஐயருங்கள் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு திடீர் தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றபடி அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள், அதாவது அரிசி, வாழைக்காய், காய்கறிகள், இந்த மாதிரி கீரை வகைகள் இதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கணும். கடற்கரை ஓரத்துல, ஆறு ஓரத்துல, இந்த மாதிரி குளங்கள் ஓரத்துல. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமா அதை வந்து சில கோவில்களை வந்து அன்னதானம் போடுவாங்க. அப்படி அன்னதானம் போடும்போது இவங்க வாங்கி கொடுக்குற பொருளை வச்சும் கொடுக்கணும். காசு பணம் கொடுக்கறத விட இந்த அரிசி, இந்த மாதிரி வாழைக்காய் வாங்கி கொடுக்கறது, காய்கறிகள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். ஸோ இது வாங்கி கொடுத்தாங்கன்னா கூடுதல் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். ஸோ இப்படி ஆவணி அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறதோ இல்லை அன்னதானம் கொடுக்குறதோ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடு ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா அவங்க வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த முக்கியமான ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஆவணி அமாவாசை கண்டிப்பா வந்து நிற்பாங்க. ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், நம்ம நினைச்சுட்டு இருக்கோமா? ஏன்னா இப்ப அவங்க மூலமா வந்தவங்க தான் நம்ம. ஸோ அந்தந்த சந்ததியர் மூலமா தான் வந்துருக்கோம். ஸோ நம்ம அவங்களுக்கு நன்றி செலுத்துற ஒரு பெரிய நாள் தான் இந்த ஆவணி அமாவாசை. எல்லா அமாவாசையுமே மற்ற சாதாரண நாட்களை விட இந்த நாள்ல ஏன் அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக செஞ்சோம். இப்ப நம்ம அவங்களுக்காக செய்வாங்களா இல்லையான்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்து நிப்பாங்க. இப்ப நம்மளுடைய உலகம் நார்மலான இந்த உலகம், அவங்களுடைய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த அமாவாசை தினத்தன்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வகை சாப்பாடு அதுதான் அவங்களுக்கு ஒரு வருஷம் சாப்பாடு. இப்ப நம்மகிட்ட இருக்கிற உடல் அங்க இருக்காது இல்லையா. நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறதுனாலதான் அங்க போய் அவங்களுக்கு ஒவ்வொரு உருவமும் வரும். ஏன்னா இந்த உருவம் அங்க அவங்களுக்கு இருக்காது இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ரொம்ப வருஷம், இப்ப நம்ம ஒரு நார்மலா நம்மளுக்கு ஒரு வருஷம் சொல்றது அவங்களுக்கு ஒரு நாள். அது அவ்வளவு தூரம் அவங்க கடந்து போகணும். அந்த கடந்து போகும்போது நம்ம அவங்களுக்காக ஒரு விரதம் இருந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது தான் அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடேவும். இப்ப நம்மளே ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு சாப்பாடு இல்லை, ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கும் போது வீட்டுல போய் சாப்பாடு இல்லை, பசியோட போறோம் அப்படின்னா நம்ம கோவத்துல ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, என்ன வெளியில இருந்து வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்க, செய்ய மாட்டேங்க அப்படின்னு கண்டிப்பா கோவத்துல வார்த்தை விடுவோம். அதே வார்த்தையை முன்னோர்கள் நம்மளை விடுவாங்க. அதுதான் சாபமா நம்மளுக்கு வரும். நானும் இத்தனை வருஷமா இவ்வளவு நல்லது பண்ணி இப்படி இதாயிருக்கேன், ஆனா இப்ப என்னை இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சிட்டு எனக்காக திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலையா அப்படின்னு அவங்க சொல்ற வார்த்தை சாபமா நம்மளுக்கு வரும். அது இப்ப டைரக்டா நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது எங்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததியர்களுக்கு தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க வீட்டுல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட பிறப்பே தள்ளி போயிருக்கு, இல்ல திருமணமே ஆகல, ரொம்ப பெரிய தோஷம், ரொம்ப பெரிய வீட்டுல பிரச்சனைனாலே முன்னோர்கள் கண்டிப்பா அந்த இடத்துல முன்னோர்கள் சாபம் இருக்குன்னு அர்த்தம். பொதுவாவே அந்த சாபம் இருக்கிற வீட்டுல ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக்னு சொல்ற ஒரு சம்பவம் நிகழும். ஏன்னா நம்ம வீட்டுல நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளும் இருக்கணும், முன்னோர்கள் வழிபாடுமே இருக்கணும்.
அந்த முன்னோர்கள் வழிபாடு சுத்தமா இல்லைன்னா கண்டிப்பா பாதிக்கு வீட்டுல எனி டைம் பிரச்சனை, Okay. நிம்மதியே இல்லாதது. சில பேர்லாம் பூர்வீகத்துல இருக்கவே முடியாது. பூர்வீகத்தை விட்டு வேலைக்கோ ஏதோ பிழைப்பை தேடி நான் வெளியூருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றம் தான் இருக்கும். Okay. அவ்வளவு தூரம் ரொம்பவே பித்ருக்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி அப்படின்றது எப்பவுமே நமக்கு வேணும். நம்மளுடைய தலைமுறைகளை தாண்டியுமே வந்து கண்டிப்பா. அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சோ இந்த ஆவணி அமாவாசையில நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா அதாவது நேரம் காலம் ஏதாவது இருக்காமா? நேரம் கண்டிப்பா இருக்குது. ஓகே. அதாவது வழிபாட கூடியும் போது நம்ம வந்து அந்த திதி தர்ப்பணம் கொடுப்போம் இல்லையா, ஆமா. அது காலை நேரத்துல தான் போய் பண்ணணும். ஒரு சிலர் மத்தியான நேரத்திலும் ஈவினிங் நேரத்துலாம் ஒரு சிலர் பண்றாங்க. அந்த நேரம் பண்றது உகந்ததே கிடையாது. ஓகே. அந்த காலை நேரத்துல காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணில இருந்தேவும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த மத்தியான நேரத்துக்குள்ள அவங்க பண்றது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதற்கு அப்புறம் பண்றது ஒரு விதத்துல ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு மாற்றத்தை, ரொம்ப பெரியான ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்காது. ஸோ அந்த காலை நேரம் அதிகாலையில இருந்து ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. இப்போ பொதுவாக வந்து அந்த ஆவணி அமாவாசை தினங்கள் வருது அப்படின்னா அந்த தினத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய போட்டோ வீட்டுல வச்சு விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு பண்ணலாமா? அது சரியான முறையா? கண்டிப்பா பண்ணலாம். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, அது வந்து சந்ததியரா அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க அவங்களோட வச்சு வழிபாடு பண்றாங்க. இப்ப என் தலைமுறை நான் வச்சு வழிபாடு பண்ணா போதும்லாம் கிடையாது. அடுத்த அவங்களோட தலைமுறை வந்து அந்த வழிபாடு பண்ணாம விளக்கேத்தாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்களுடைய சந்ததியர் தொடர்ந்து அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால அப்படி இல்லைன்னா நீங்க பண்ணாம விட்டுருணும். இல்லைன்னா கண்டிப்பா தொடர்ந்து சந்ததியரா பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். எல்லா நாளுமே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆவணி அமாவாசை அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வழிபாடு பண்ணிட்டு போய் சிவன் கோயில்ல போய் ஒரு விளக்கேற்றிட்டு வந்துடணும். திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவன் கோயில்ல போய் விளக்கேற்றிட்டு வந்துடணும். விளக்கேற்றிட்டு வந்தாலே அது ரொம்ப ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் இருக்கும். ஒரு நிம்மதி அப்ப கிடைக்கும். நீங்க என்ன தடங்கள்னாலும் கொடுங்க, என்ன ஒரு தாமதத்தை கொடுங்க, என்ன ஒரு பெரிய பிரச்சனையை கொடுங்க, ஆனால் எந்த ஒரு விஷயத்திலுமேவும் இந்த ஒரு பெரிய விஷயங்கள் திதி தர்ப்பணத்தை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப வருஷமாவே திதி தர்ப்பணம் கொடுத்ததே கிடையாது, அதெல்லாம் ஏன் கொடுக்கணும்? ஒரு சில வீட்டுலலாம் ஆண் பிள்ளைகள் இல்லாத வீட்டுல கொடுக்க முடியுமா அப்பெல்லாம் கேட்பாங்க. ஸோ பெண் பிள்ளைகள் கொடுக்கலாமா என்னன்னு கேட்கும்போது, அவங்களுடைய மருமகன் இருக்காங்க, அவங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை அப்படின்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய குழந்தைகள் கொடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா பெண் பிள்ளைகளோட குழந்தைகள் கொடுக்கக்கூடாது, பெண் பிள்ளைகளும் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலா அவங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணி, வீட்டுல ஏதாவது ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துல இவங்க அதாவது ஒரு போட்டோ வச்சு வழிபாடு பண்றாங்க. நல்லா வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு தண்ணீர் சின்ன செம்பு இருக்கு, சின்ன செம்பை வச்சு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் அவங்க மரத்துல இல்லைன்னா ஏதாவது ஒரு செடிகள்ல ஊத்துறது ரொம்ப நல்லது. அங்க போய் வழிபாடு பண்ண முடியாத பெண்கள் இப்படி பண்ணலாம். ஓகே ஓகே மேம். ஸோ இப்போ ஆவணி அமாவாசை அன்னைக்கு பண்றோம், நம்ம வழிபாடு பண்றோம், இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஸோ இவங்க இந்த மாதிரியான தானம் கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கணும். என்ன மாதிரியான தானம் பண்ணலாம்? சாப்பாடு தான். அவங்களால முடிந்த அளவு யாருக்காவது சாப்பாடு கொடுக்கறது. ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்காக அவங்களால முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. ஒரு சாம்பார் சாதம்னாலும் சரி, தயிர் சாதமா இருந்தாலும் சரி, வெறும் சாதம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தண்ணீரும் சேர்த்து வாங்கி கொடுக்கணும். சாதம் மட்டும் இல்லாம தண்ணீர் சேர்த்து. அது மட்டும் இல்லாம மாடுகளுக்கு ஏதாவது ஒரு கீரையை வாங்கி கொடுக்கணும். முருங்கைக்கீரை வாங்கி கொடுக்கறதுலாம் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா அவங்களுடைய ஒரு ஃபார்முலாவே இருக்கிற மாதிரி இருக்கும். காலைல எழுந்துச்சு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டாங்களா, அடுத்து சிவன் கோயில்ல போய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா மாடுகளுக்கு ஏதாவது ஒரு கீரை வாங்கி கொடுக்கணும். அதுக்கடுத்து தானம் பண்ணணும், சாப்பாடு தான். இது கண்டிப்பா ஒவ்வொரு அமாவாசை மற்ற நார்மலான ஒரு தினங்கள்ல பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, ஆவணி அமாவாசை கண்டிப்பா அவங்க பண்ணணும். பண்ணா அவங்களுக்கே கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொன்ன விஷயங்களை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி இப்ப இல்ல எப்பவுமே வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு இருந்தாலே வந்து அடுத்து வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆவணி அமாவாசையில இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுடைய ஆசையை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சார்பா கேட்டுக்கிறேன். நன்றி.